கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்த பேராசிரியை நிர்மலா தேவி விவகாரம் குறித்து ஆளுநர் அமைத்த ஒருநபர் குழு விசாரணையை தொடங்குகிறது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரி பேராசிரியையான நிர்மலா தேவி மாணவிகள் 4 பேரை தவறான பாதைக்கு அழைப்பது போன்ற தொலைபேசி பேச்சுகள் வெளியாயின. இது தொடர்பான புகாரில் நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளுநரால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம் இந்த விவகாரம் பற்றி நாளை விசாரணையை தொடங்குகிறார். புகாருக்கு உள்ளாகியிருக்கும் பேராசிரியை பணியாற்றிய அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியில் அவர் விசாரணை நடத்துவார் என்று கூறப்படுகிறது. இதேபோல் DSP முத்துசங்கரலிங்கம் தலைமையிலான CBCID விசாரணை இன்னும் 2 நாட்களில் தொடங்கும் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மாநில காவல்துறையே சிறப்பாக விசாரித்து வருவதாக தெரிவித்தார். CBIக்கு நிகராக CBCID இருக்கின்றது. CBCID எல்லா உண்மைகளும் நிச்சயமாக வெளிக்கொணரும். எனவே அரசை பொறுத்தவரை, அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை, அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பதவியாக இருந்தாலும் சரி, தவறு செய்தவர்கள் என்ற நிலையில் இருந்தால் நிச்சயமாக அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு எல்லா வகையும் நடவடிக்கை எடுக்கும். விசாரணை தொடங்குவதற்கு முன்பே ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும், ஆளுநர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்பதெல்லாம் எவ்விதமான அரசியல் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிர்மலா தேவி பேராசிரியர் நாங்கள் அது கூட சொல்ல மாட்டேன். நிர்மலா தேவி தப்பு செஞ்சா அது தவறு. ஆக இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ன என்பதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். CBCIDக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக விசாரணையில் முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும். விசாரணைக்கு அங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லா பிரச்சனைகளும் உடனே நீங்க அவர்களை திரும்ப பெறுங்க, அவர்கள் ராஜினாமா செய்யுங்க, இதெல்லாம் என்ன அரசியல்? பேராசிரியை நிர்மலா தேவி தனது தொலைபேசி உரையாடலில் ஆளுநரை குறிப்பிட்டது, பெண் பத்திரிகையாளர் கன்னத்தில் ஆளுநர் தட்டியது ஆகியன பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ள நிலையில் பன்வாரிலால் புரோஹித் நாளை டெல்லி செல்ல இருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.